ஹாய் கைஸ், இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சோனியில் ஒரு KD 55X 8500F இது ஒரு டெட் ஃபால்ட்டுக்கு வந்திருக்கு. இப்போ அதான் பிரிக்க போகிறோம், பிரிச்சிருக்கோம். பட் ஆல்ரெடி பிரிக்கிறப்பே பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பீக்கர்ஸ்லாம் பூராமே கிழிஞ்சு தொங்குது. இந்த இடத்துல முடியுது. ஒரே நிமிஷம் ஓப்பன் ஆயிடுச்சு. ஸ்பீக்கர் பாருங்கள், அப்படியே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் ரொம்ப டேஞ்சர் ஸ்டேஜில் இருக்காங்க. கண்டிப்பாக ஸ்பீக்கர் மாற்றி தான் ஆகணும். சோனியை பொறுத்தவரை ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் நிறைய வீடியோவில் ஜஸ்ட் பவர் சப்ளை போர்டு நல்ல ரொம்பவே ஹெவியாக கொடுத்துருக்காங்க. இதுலேயே பவர் சப்ளை ப்ளஸ் வந்து டுயல் பவர் சப்ளை கூட கிடையாது. இது 3 பவர் சப்ளை சேர்ந்த மாதிரி இருக்குது. 3 பவர் சப்ளை ப்ளஸ் வந்து இதுலேயே பேக்லைட்டுக்குரிய ஸ்டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கூடவே மதர் போர்டு சொல்ல வேணாம். சோனியில் வந்து நல்லாவே அந்த குவாலிட்டியான சிப் செட்ஸு எல்லாமே நல்லா போட்டு பண்ணியிருக்காங்க. அதோட டீகான்ஸ் போர்டு, ஸ்பீக்கர் பாருங்கள், ஸ்பீக்கருமே நல்லா ஒரு ஸ்மால் பாக்ஸ் டைப்லாம் போட்டு நல்லா குவாலிட்டியாக பண்ணியிருக்காங்க. இப்போ இது டெட் ஃபால்ட்டு. இப்போ என்னன்றதை பார்க்க போகிறோம். பார்த்துட்டு ரெடி பண்ணி கண்டிப்பாக கஸ்டமருக்கு கொடுப்போம். பவர் சப்ளை ஆக்சுவலாக கெப்பாசிட்டர் சார்ஜிங் இல்லை. ஃபஸ்ட்டு சின்ன ஃபீஸ் போயிருக்காங்கன்றதை ஜஸ்ட் பார்ப்போம். ஐசி வெடித்து உடஞ்சிருக்கு. ஏதோ வந்து ஐசி வெடித்து உடஞ்சிருக்கு. இப்போ எந்த இதில் எனக்கு ஐசியாக மாஸ்ஃபெட் அப்படின்றத பார்க்கலாம். இந்த மாஸ்ஃபெட்டில் இருந்துச்சு எனக்கு தெரிஞ்சு இந்த இதுக்குள்ளே இருக்கும். இது இந்த இதுக்குள்ளே கிடக்குது. இது எங்கிட்ட கிடக்குறது சால்ட்ரிங்கில் கலட்டிட்டு பார்ப்போம். கண்டிப்பாக அப்படி இல்லைன்னா இது ரெடி பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா புதுசாக தான் போர்டு மாற்றுவோம். பவர் சப்ளை போட பொறுத்தவரை உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக மினிமம் ஒரு 5000 6000 வரைக்கும் இருக்கும். இந்த மாதிரி கண்டிப்பாக வெடிச்சிருந்துச்சு அப்படின்னால கண்டிப்பாக வந்து பேக் சைடில் ஷார்ட் இருக்கும். ஜஸ்ட்டு இப்போ பேக் சைடு கழட்டி காமிக்கிறேன். கண்டிப்பாக வந்து பேர்னிங் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா தான் இந்த மாதிரி வெடிச்சே இருக்கும். ஐசி சும்மா ஸ்க்ரூ மோடு கழட்டு பாருங்க. சும்மா கழட்டு எப்படி பேக் சைடில் வந்து நம்ம ஷார்ட் ஆகி பேர்ன் ஆகிருந்துச்சுன்னா தான் அந்த மாதிரி வெடிச்ச மாதிரி இருக்கும். கரெக்டாச்சு. பேக் சைடில் ஒன்றும் இப்போ பேர்னிங் ஆன மாதிரி தெரியல. கண்டிப்பாக இதை செக் பண்ணி எங்கே வோல்டேஜஸ் மிஸ்ஸிங் என்னன்னு பார்த்துட்டு கண்டிப்பாக ரெடி பண்ணுறப்போ ஒரு சின்ன வீடியோஸ் போடுறோம். ரெடி பண்ணி முடிச்ச பின்னாடி இதோட வீடியோ குவாலிட்டி அப்படின்றத கண்டிப்பாக வீடியோ அண்ட் ஸ்பீக்கர்ஸை மாற்ற போகிறோம். மாற்றிட்டு உங்களுக்கு என்ன குவாலிட்டி இருக்குன்றத கண்டிப்பாக ஒரு சூப்பரான ஒரு வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக உங்களோட எல்இடி டிவி, சோனி, சாம்சங் எந்த மாதிரி டிவி என்ன ப்ராப்ளம்னாலும் கண்டிப்பாக கொடுங்க. நம்மகிட்ட பாண்டிங் சென்டருக்கு பாண்டிங் இஷ்யூ, லேப்டாப் சர்வீஸ், லேப்டாப் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுக்குறோம்.